ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சமையலுக்கு காய் பறிக்க மாடி தோட்டத்துக்கு வந்தாச்சுங்க. இன்றைக்கி சமைக்கிறதுக்கு நேற்றுக்கு ஈவினிங்கே காய் பறித்து வச்சுட்டேன். ஏன்னா நான் காலையில் 5 மணிக்கெலாம் சமையல் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அந்த நேரத்தில் காய் பறிக்க முடியாது இல்லைங்களா, அதனால் ஈவினிங்கே பறித்து வச்சுட்டேன். செடி முருங்கையில் ஒரு காய் அறுவடைக்கு தயாராக இருந்தது. அது ஒன்றை பறித்து எடுத்தாச்சு. நிறைய பிஞ்சு போட்டிருக்குதுங்க. அதெல்லாம் கொஞ்சம் முத்துனதுக்கப்புறம் நம்ம அப்புறமா அறுவடை பண்ணிக்கலாம். பச்சை நீட்டு கத்திரி ஒரு 3 செடி போட்டு விட்டுருந்தேங்க. 3 செடியில் 2 செடி காய் பிடிக்க ஆரம்பித்தாச்சு. ஆனால் அறுவடை பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு செடியில் தான் பண்ணுறேன். இன்னொரு செடியில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 நாள் கழித்து பறிச்சிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் பிஞ்சாகவே இருக்குது. நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குதுங்க. அப்புறம் இதுவும் பார்த்திங்கன்னா கொத்து கத்திரி தான். இதுலேயும் காய் நிறைய இருக்குது. இதையும் பறித்து எடுத்துக்கலாம். அப்படியே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க இந்த கொத்து கத்திரியெல்லாம். வேங்கிரி கத்திரி பாருங்கள், அது அறுவடை பண்ணலை, விதைக்காக விட்டுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு வேங்கிரி கத்திரி செடி தான் போட்டிருக்கேன். அது காய் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது. அதை பறித்து எடுத்துக்குவோம். அது விதைக்கு விட வேண்டாம். அப்புறம் அப்படியே வெண்டைக்காய் கொஞ்சம் இருந்தது. வெண்டைக்காயெலாம் 2 நாளைக்கு ஒருக்கா பறிச்சிடணும், இல்லைன்னா முத்தி போயிடுது. அதையும் பறித்து எடுத்துகிட்டு போயிடுவோம். இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு கொத்தவரங்காய் பொரியல் பண்ணலான்ட்டு இருக்குங்க. கொத்தவரங்காயும் நிறைய இருக்குது. அதையும் பறித்து எடுத்துகிட்டு போயிடலாங்க. கொத்தவரங்காய் 2 வருஷமாக நமக்கு நல்ல அறுவடை கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. 3 செடியாக போடுவேன். இப்போ 3 செடி போட்டேன்னா அது பூ வச்சு பிஞ்சு வைக்கிற ஸ்டேஜில் இன்னும் ஒரு 3 செடி போட்டுருவேன். ஏன்னா நமக்கு எப்படி விதை போட்டு அது முளைச்சி செடி வளர்ந்து அறுவடை வர்றதுக்கு 2 மாதமாவது ஆகும். அந்த 2 மாதத்தில் இந்த பழைய செடிகள் அறுவடை கொடுத்து முடிஞ்சிருங்க. ஒரு செடியில் இவ்வளவு காய் பறிச்சிருக்கேன். இன்னும் 2 செடியில் கொஞ்சம் காய் இருக்குது. அதெல்லாம் பறித்து எடுத்தாச்சுங்க. இன்றைக்கி சமையலுக்கு தேவையான காயெல்லாம் அறுவடை பண்ணி முடிச்சாச்சுங்க. மேலும் உங்கள் மாடி தோட்டத்துக்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் மற்றும் இதர பொருட்கள் எல்லாம் நம்மள்கிட்ட கிடைக்குங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.